தமிழக மக்களே கொஞ்சம் ஜாக்கிரதையா உஷாரா இருங்க. ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடுகளுக்கு ரொம்பவே அத்தியாவசியமா தேவைப்படுற விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கேஸ் சிலிண்டரை நான் பாக்குறேன். ஆனா அது இப்போதைக்கு கிடைக்கிறதுல ரொம்பவே கஷ்டங்கள் நிலவுது. என்னன்னா ஈரான்ல நடக்கக்கூடிய அந்த போர் காரணமா நம்மளுக்கு கேஸ் இப்போதைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பெங்களூர், சென்னை, பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான சிலிண்டர் கிடைக்கல. ஒரு நாளுக்கு எங்களுக்கு 5-6 சிலிண்டர் செலவாகுது, ஆனால் அது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹோட்டல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருக்கிற ஹாஸ்டல்ஸ்ல எல்லாமே இதுக்கப்புறம் டீ காபி கிடையாது, தோசை கிடையாது, சப்பாத்தி கிடையாது, ஒன்லி தக்காளி சாதம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணமும் இந்த கேஸ் கட்டுப்பாடு மட்டும்தான். இப்போ 20 நாளுக்கு ஒரு வாட்டி நீங்க கேஸ் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதையுமே இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 25 நாளுக்கு ஒரு வாட்டி தான் நீங்க கேஸ் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப கேஸ் வாங்கி வீட்டுல ஸ்டாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கும் ஒரு செக் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி பண்றவங்க யாருன்னா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா உங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். 7 மாதங்கள் வரை உங்களுக்கு சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் தான் இருக்கும். ஸோ ஆனா தமிழக மக்களுக்கு இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. லாக்டவுன்ல வீட்லயே இருந்தோம், வேலை வாய்ப்பு கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, அதையும் நம்ம கடந்து வந்துட்டோம். இது பெருசா ஒண்ணும் இல்லை, கேஸ் தான் கிடைக்காம போறது இல்லை. நம்ம ஒன்றும் பிறந்ததுல இருந்தே கேஸ்ல தான் சமைச்சிட்டு இருந்தெல்லாம் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி அம்மா எல்லாம் ஆரம்ப காலத்துல கேஸ் ஸ்டவ் இருக்கிறதுக்கு முன்னாடி மண்ணெண்ணெய் வச்சுக்கிட்டு ஸ்டவ்ல சமைச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி விறகு அடுப்புல தான் சமைச்சிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அதுல இருந்து மீண்டு வந்துரும் நினைக்கிறேன். பட் ஆனா சிட்டில அது சாத்தியம் கிடையாது. அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய பாதிப்பா எடுக்க போகுது. அதாவது கிராமப்புறங்களுக்கு இது பெரிய பாதிப்பு கிரியேட் பண்ணாது, பட் ஆனா சிட்டில ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கிரியேட் பண்ணு தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கான மாற்று வழியை அரசாங்கம் எதனா கண்டுபிடிச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனை எங்க போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போதைக்கு இந்தியன் ஆயிலே அபிஷியலா சொல்லியிருக்காங்க, இந்த கேஸ் இப்போதைக்கு இல்லை, நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது இப்போதைக்கு தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. புக்கிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் புக் ஆகல. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடந்துகிட்டு இருக்கேன். இது ஆரம்பம் தான். இந்த வார் இன்னமும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அடுத்து பெட்ரோல், டீசல் இதுக்கான பற்றாக்குறையும் வரும். வர்த்தக ரீதியா நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயத்த சமாளிக்க தயாரா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் கூட ஸ்ரீலங்கால இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நம்ம நேரடியா பார்த்துருக்கோம். அதே மாதிரி விஷயம் தமிழ்நாட்டில் நடந்தாலும், இந்தியாவில் நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களை பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, முன்னெச்சரிக்கையா இருங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்ப்போம் இந்த கேஸ் பிரச்சனை எப்படி கொண்டு போய் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.